Hi friends, welcome to Madhu Tips. இன்னைக்கு நம்ம சேனலில் AcneStar Gel. ஸோ இந்த ஜெல்லோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆன்டி ஆக்னி ஜெல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட கம்ப்ளீட் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் வந்து மெயினான காம்போசிஷனை நமக்கு ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா கிளிண்டாமைசின், அதுக்கப்புறம் நிக்கோடாமைன். கிளிண்டாமைசின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1% ஆட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நமக்கு வந்து ட்ரீட் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நிக்கோடாமைன் பார்த்திங்கன்னா இது நமக்கு 4% ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் B3 டெஃபிஷியன்சி இது வந்து நமக்கு ட்ரீட் பண்ணும். அது இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க இன்ஃப்ளமேட்ரி ஸ்கின் டிசீஸ், அதாவது பார்த்திங்கன்னா ஆக்னே, ஸோ பிம்பிள், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளியர் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுத்தை வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு தான் இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸில் கிடைக்கிது. ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்ஸில் நமக்கு இந்த ஜெல் வந்து கிடைக்கும். இது நமக்கு பார்த்திங்கன்னா 22 கிராம் அந்த மாதிரி வருது. அண்ட் இதோட ப்ரைஸ் நமக்கு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டியூப் பேக்கிங்கில் வருது. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா பேக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரூ கேப்போட நமக்கு வருது. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக்கிங் வந்து இருக்குது. ஸோ எல்லா நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆக்னே நமக்கு வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகுது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு அந்த ப்ராடக்டோட பேக்கிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஜெல் ஃபார்மில் நமக்கு வந்து இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா லைக் கலர் இல்லாத மாதிரி ஜெல்லோட கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மெடிஷ்னல் ஸ்மெல் மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து இருக்காது. ஸோ ஃபேஸை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறமா டாட் மாதிரி எடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆக்னே ஸ்கார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆக்னே ஸ்கார், பிம்பிள், ஸோ இங்கே இருக்கோ அங்கே பார்த்திங்கன்னா டாட் மாதிரி வச்சு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மைல்டாக ஒரு டிங்க்லிங் சென்சேஷன் நமக்கு இருக்கா மாதிரி இருக்கும் அப்ளை பண்ண உடனே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கின் நமக்கு வந்து லைக் ரெட்டாக மாற மாதிரி இருக்கும் அந்த இடம் மட்டும் யூசேஜுக்கு அப்புறமா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டிங்கிங் ஃபீலிங்லாம் நமக்கு வந்து எதுவுமே வந்து இருக்காது. அண்ட் இது பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைஸ், நம்ம பிம்பிள் ஆக்னேவோட சைஸு, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு யூசேஜ்லேயே நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக போகிறதுக்கு வந்து ஒரு 7 to 8 டேஸ் அந்த மாதிரி ஆகும் நமக்கு வந்து பிம்பிளோ இல்லை ஆக்னேயோ வந்து கிளியர் ஆகிறதுக்கு. பட் ஃபஸ்ட் யூசேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சைஸ் ரெடியூஸ் ஆகுது, அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் விசிபிளான ரிசல்ட்டை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு பார்த்திங்கன்னா ஆக்னி மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபேட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் பார்த்திங்கன்னா விசிபிளான ரிசல்ட் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பர்சன் டு பர்சன், அதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஆக்னி, ஸோ அதை பொறுத்து இதோட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மைல்டாக இது ஒரு பிரேக் அவுட் ஆக்னி இருந்துச்சுன்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியராக உங்களுக்கு வந்து ஆக்னி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டெர்மாலஜிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் இருக்க அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளிண்டாமைன்ஸ் அண்ட் நிக்கோடாமைன் இருக்குது. ஸோ இது நமக்கு இதை பற்றி நமக்கு வந்து நிறையவே தெரியும். இதில் வந்து ஆன்டி பேக்டீரியல், அதுக்கப்புறம் ஆன்டி ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஜெல்லாக தெரியுது. மைனரான பிரேக் அவுட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு வந்து ரீஅக்கர் பண்ணுறதுக்குமே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது, வராமல் தடுக்கிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸுமே வந்து பிம்பிள் ஆக்னேமே கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் ஆக்னே மார்க்ஸுமே நமக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேட் அவுட் பண்ணுது ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்தராக இது வந்து எந்த பிரேக் அவுட்ஸுமே வந்து ஸ்கின்னில் வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ ஐடியலாக இது பார்த்திங்கன்னா டீனேஜர்ஸ், அடல்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதை பார்த்திங்கன்னா 18+லேருந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஆயில், ட்ரை, காம்பினேஷனல், நார்மல், ஸோ எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ராடக்ட் தான். அண்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து அவைலபிள் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ண உடனே லைட்டாக கொஞ்சம் ரெட்டிஷாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு செட் ஆகலை, நீங்கள் அதை உடனே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளியராக லைக் இது பார்த்திங்கன்னா ஆக்னே வந்து ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண உடனே இது நமக்கு வந்து கிளியர் ஆகிடாது. இது கொஞ்சம் நாள் இல்லை கொஞ்சம் வீக்ஸ், கொஞ்சம் மாதம் கூட வந்து எடுத்துக்கலாம் விசிபிளான ரிசல்ட் வந்து பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கின் பிரைட்னிங் அப்படி பண்ணுது அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து இது எதுவுமே வந்து பண்ணாது. அது ஒரு ஃபால்ஸான ஒரு கிளைம் அது.
ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங்கோ பிரைட்னிங்கோ அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே ஆகாது. அண்ட் இதை வந்து எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளியராக நமக்கு அந்த பேக்கிங்லேயே வந்து போட்டிருப்பாங்க. இது நம்ம பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த ஜெல்லை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட்டே யூசேஜ் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது நமக்கு பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பிம்பிள் மார்க் போகிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் ஃபேஸுக்குமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது. எங்கே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கோ அந்த அஃபெக்டட் ஏரியாவில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆஃப் ஜெல் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ், ஸோ அதுக்கெல்லாம் இது எதுவுமே வந்து பண்ணாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் வீடியோஸ்க்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.